ஹே கைஸ், நாடோடிகள் படத்தை பற்றி உங்களை நிறைய பேத்துக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டோரி ஒன்லைன். நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே, இதுதான் படத்தோடைய ஒன்லைன். நண்பனின் காதலை சேர்த்து வைப்பதற்காக போராடும் நண்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் இழப்புகளையும், அந்த காதலர்கள் நன்றி மறந்து நண்பர்களுக்கு துரோகம் செய்தால் நண்பர்களுடைய எதிர்வினை என்ன என்பதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தது நாடோடிகள் சினிமா. நட்பை ஏக உயரத்தில் ஏற்றி வைத்திருந்த இந்த படம் மலிந்து கிடக்கும் போலி காதல்களையும் தோலுரித்து காட்டியது. 2009ஆம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி ஆக்ஷன் கலந்த நாடக திரைப்படமாக உருவான படம் நாடோடிகள். சமுத்திரக்கனி எழுதி இயக்கிய மற்றும் குளோபல் இன்ஃபோடெயின்மெண்ட் பாதகையின் கீழ் எஸ். மைக்கேல் ராயப்பனால் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்துல விஜய் வசந்த், பரணி, சசிகுமார், அனன்யா, அபிநயா, தமிழ் மற்றும் மலேசியாவை சேர்ந்த சாந்தினி தேவா மற்றும் இன்னும் பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. கஞ்சா கருப்பு நகைச்சுவையில கலக்கி இருக்கிறாரு. எஸ்.ஆர். கதிர் ஒளிப்பதிவு செய்துள்ளார். பாடல்களை இசையமைத்துள்ளார் சுந்தர் சி பாபு. படத்தொகுப்பு ஏ.எல். ரமேஷ். ஸ்டெண்ட் கோரியோகிராஃபி திலீப் சுப்ராயன். நடனம் தினேஷ். தயாரிப்பில் ஆர்.கே. விஜயமுருகன் மற்றும் பாடல்களை எழுதியவர் வாலி, நா. முத்துக்குமார், கபிலன் மற்றும் யுகபாரதி. படம் ஜூன் 2009 வெளியிடப்பட்டு மிகவும் நேர்மறையான விமர்சனங்களையும் பெற்றது. இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதுனால இந்த திரைப்படம் 2020 வெளியான நாடோடிகள் 2 என்ற பெயரிடப்பட்டும் வெளியானது. இயக்குனர் சமுத்திரக்கனி 2003ஆம் வருடம் நாடோடிகள் கதையை தயார் செஞ்சிருக்கிறாரு. பல தயாரிப்பாளர்களை சந்தித்து கதையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் யாருமே படத்தை தயாரிக்க முன்வரவில்லை. 2009ஆவது வருடம் ஒரு மேஜிக் நடந்தது. வெறும் 15 பேர் முக்கிய கதாபாத்திரங்கள். அவர்களை மட்டும் வச்சு கதையை நகர்த்த முடியும், அதையும் விறுவிறுப்பு குறையாமல் எடுக்க முடியும் என்று நிரூபித்த படம் தான் நாடோடிகள். கதை, திரைக்கதை தான் நிஜ ஹீரோ. அதை கொடுக்க வேண்டிய விதத்தில் கலந்து கொடுத்தாலே போதும், எந்த படத்தையும் ரசிகர்கள் ஆதரவோடும் பெரும் வசூலோடும் ஜெயிக்க வைக்கலாம் என்று சுப்பிரமணியத்துக்கு பிறகு மீண்டும் நிரூபித்து காட்டியவர் சமுத்திரக்கனி மற்றும் சசிகுமார் கூட்டணி. 7 வருஷமாக காத்திருந்த கதை. இயக்குனர் சமுத்திரக்கனி 2003ஆம் வருடம் நாடோடிகள் கதையை தயார் செஞ்சிருக்கிறாரு. தயாரிக்க யாரும் இல்லாததுனால அந்த கதையை கிடப்புல போட்டு சீரியல் இயக்கம் பக்கம் திரும்பி இருக்கிறாரு சமுத்திரக்கனி. இடையில சுப்பிரமணியபுரம் படத்துக்காக கமிட் ஆகி சீரியல்களை விட்டுட்டு மீண்டும் சினிமாவுக்கு வந்திருக்கிறாரு. சுப்பிரமணியபுரம் படம் முடிந்ததும் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நாடோடிகள் கதையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர்கள் தேடும் படலத்தை தொடர்ந்திருக்கிறாரு சமுத்திரக்கனி. சரியான தயாரிப்பாளர்கள் அமையாததுனால விரக்தியில சுப்பிரமணியபுரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில இருந்த இயக்குனர் சசிகுமாரை சந்திக்கிறாரு. நான் சுப்பிரமணியபுரம் படம் எடுத்திருக்கேன், என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னா சொல்லுங்க, நானே தயாரிக்கிறேன் என சசிகுமார் கேட்க 2.25 மணி நேரம் கதையாக சமுத்திரக்கனி சொல்லி முடிக்க, சசிகுமார் படம் பண்ணலாம், இதில் இருக்கிறத அப்படியே எடுத்தா படத்தை தயாரிக்கிறேன்னு சசிகுமார் சொல்ல, ஜெய் இருக்கிறாரு, அவர்கிட்ட கதை சொல்லிடுங்களேன், ஆரம்பிச்சிடலாம்னு சசிகுமார் சொல்ல, சமுத்திரக்கனி ஜெயிடம் கதை சொல்லியிருக்கிறாரு. சார், நான் 2 படம் கமிட் பண்ணியிருக்கிறேன், அதை முடிச்சுட்டு தான் வரணும் என முட்டுக்கட்டை போட சமுத்திரக்கனி வந்து சசியிடம், பேசாம நீயே நடிச்சிருவேன் என்று சமுத்திரக்கனி சசியிடம் கேட்க, ஏங்க நானே இப்போதான் சுப்பிரமணியபுரம் நடிச்சிருக்கிறேன், அது இன்னும் ரிலீஸ் கூட ஆகலை, என்னை மக்கள் ஏற்றுப்பாங்களானே தெரியல என மறுக்க, நீ நடிக்கணும் என்று சொல்லி சம்மதிக்க வச்சிருக்கிறாரு சமுத்திரக்கனி. நீ ஹீரோவா பண்ணு, வேற கம்பெனிக்கு இந்த கதையை சொல்லி ஓகே வாங்கிட்டு வரேன்னு சமுத்திரக்கனி கிளம்பியிருக்கிறாரு. சமுத்திரக்கனியிடம் மலேசியா நண்பரான ராஜாமணி மைக்கேல் ராயப்பனும் ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாரு. அதே சமயம் அவர் நல்ல படங்களை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட கதை இருந்தால் சொல்ல முடியுமான்னு கேட்க, நாடோடிகள்னு ஒரு கதை இருக்கு, அதை சொல்கிறேன் என்று சொல்ல அடுத்த நாள் காலை 10 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாரு மைக்கேல் ராயப்பன். ஆனால் 9:50 சென்று கதவை தட்டியிருக்கிறார் சமுத்திரக்கனி. கதவை சமுத்திரக்கனி திறக்கும் போதே படம் பண்ணலாம், ஏற்பாட்டை பண்ணுங்க என மைக்கேல் ராயப்பன் சொல்ல அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. சார், கதையே கேட்கலையேன்னு என கேட்க, சொன்ன நேரத்துக்கு என்கிட்ட முன்னாடியே வந்தது நீங்கள் மட்டும்தான், அந்த ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக தான் சொல்கிறேன், வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு பச்சை கொடியை அசைக்க நாடோடிகள் டேக் ஆஃப் ஆயிருக்குது. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் படத்தை நன்றாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, கதை முதல்ல 1/2 மணி நேரம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் எடுக்கும். 2வது 1/2 மணி நேரம் 80 கிலோமீட்டர் வேகம் நகரும். 3வது 1/2 மணி நேரம்
இடைவெளி காட்சி வரை கண்ட்ரோல் இல்லாத காரோடைய வேகத்துல படம் பறக்கும். அதனாலவோ என்னவோ ரெண்டாவது பாதி கதை மெதுவாக நகரும், ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த படத்துக்கு சாங்ஸ், பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபி எப்படி இருந்தது? கற்றது தமிழ் சுப்பிரமணியபுரத்தில் அசத்திருந்த SR கதிர் இதில் ஒரு படி மேலே போய் தன் ஒளிப்பதிவால் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார். கட்டி முடிக்கப்படாத பாலம், பிரம்மாண்ட கிணறு என விதவித லொக்கேஷன்களில் அழகு காட்டும் SR கதிருடைய கேமரா சேசிங் சீன்களையும் வேகம் காட்டியிருந்திருக்குது. இந்த படத்துடைய உயிர் நாடி சம்போ சிவ சம்போ பாடல் தான். இந்த பாடல் இல்லாமல் வெறும் பிஜிஎம் மட்டும் இருந்திருந்தா விறுவிறுப்பு இருந்திருக்குமான்னு கேட்டால் சந்தேகம்தான். மற்றபடி ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, எக்கா எக்கா என கமர்ஷியல் பேக்கேஜ் கலந்து கண்களுக்கு விருந்தாக திரையில் ஜொலித்தது. படத்தை வேறு ஒரு தளத்துக்கு எடுத்து சென்றது சுந்தர் சி பாபுவோடைய இசை. ஹீரோ சசிகுமார். யதார்த்த கேரக்டர்கள் நடிப்பில் இயக்குனர் சசிகுமார் நகைச்சுவை, எமோஷன், ஆக்ஷன் என கலந்து கட்டி நடிச்சிருப்பாரு சசிகுமார். சசிகுமாருடன் கேரக்டருக்கு தேவையான நடிப்பு இருந்தது. குறிப்பாக ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க சொல்லும் சசிகுமாரோடைய முக பாவனைகள், எக்ஸ்பிரஷன்கள் உச்சம் தட்டியது. காதலர்களை பஸ் ஏற்றிவிட்டு தனது செயினை அறுத்து வழி செலவுக்காக கொடுக்கும் காட்சிகள் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையுமே வைரல் மெட்டீரியல்னு சொல்லணும். அடுத்ததாக இரண்டாம் நாயகனுக்கு இணையான காட்சிகள் நடிகர் பரணிக்கு. காமெடி, சென்டிமெண்ட்னு என இருவரும் வெளுத்து வாங்கியிருப்பார்கள் இந்த படத்துல. இந்த ரோல்ல முதல்ல நடிக்க இருந்தவர் இயக்குனர் சமுத்திரக்கனி தான். சசிகுமார், நீங்க சுப்பிரமணியபுரத்துல பெரிய வில்லனா நடிச்சிங்க, உடனே டிரான்ஸ்பர்மேஷன் வேண்டாம் என சொல்ல அதுக்கப்புறம் தான் பரணி இந்த படத்துக்கு கமிட் ஆயிருக்கிறாரு. சமுத்திரக்கனுடைய மேனரிசம் பரணி கேரக்டர்களையும் பிரதிபலிக்கும். அதே போல விஜய் வசந்த், சின்னமணி, கஞ்சா கருப்பு உள்ளிட்ட பலரும் கதைக்கு தேவையான இடத்துல தன் நடிப்பை கொடுத்து தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க. நான் மெசேஜ் சொல்கிறேன், அதையும் சீரியஸ் மோடில் தான் சொல்லுவேன் என்ற சமுத்திரக்கனி சத்தியம் செய்வதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் என்றும் கூட சொல்லலாம். இந்த படத்தை இப்போ பார்க்கும்போது அதற்கு பின்னாடி தான் யாரோ ஒருவர் மெசேஜுக்கு சீரியஸ் மோடு மட்டும் போதும் என்று சொல்லி கொடுத்து மாற்றியிருக்கிறாரோ என்ற சந்தேகம் வருவதையும் தவிர்க்க முடியவில்லை. இந்த படம் வெற்றியை தொடர்ந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், பெங்காலி மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் ரீமேக்கும் செய்யப்பட்டது. விஜய் அவார்ட்ஸ் இந்த படத்துக்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்குது. சரிங்க மாமா என எல்லாத்துக்கும் தலையாட்டும் வீட்டோட மருமகன், வாழ்விழந்த இளைஞர்களுக்கு வாழ்வளிக்கும் வள்ளலாக வரும் ரித்திஷ் டைப் சின்னமணி கேரக்டர், மகனுடைய காதலுக்கு தூது போகும் ஃப்ரெண்ட்லி அப்பா என ஒவ்வொரு கேரக்டரையும் இயக்குனர் செதுக்கியிருக்கும் விதம் அருமை. காது கேட்காமல் வீடு திரும்பும் பரணியை அவர் அப்பா அடிக்கும்போது, அப்பா நீ சொல்றது ஒண்ணுமே கேட்கலையப்பா என அவர் அழுது புலம்புவது எமோஷனல் எபிசோடு. எப்போ பார்த்தாலும் காலை ஆட்டிக்கிட்டு இருக்கும் விஜய் வசந்தோடைய அப்பா கேரக்டராக வரும் முத்துகிருஷ்ணன் பேங்க் பாஸ்புக்கை காண்பிச்சு மகனுடைய காதலுக்கு ஓகே வாங்க முயல்வதும், காதலியோடு திரியும் மகனை கூலிங் கிளாஸால் கண்களோடு ரசிப்பதும் அசத்திருக்கிறாரு. சசி அண்ட் கோ. நண்பனின் காதலை சேர்த்து வைக்க என்னென்னவோ சாகசம் புரிகிறார். ஆனா காதலிக்கு போன் செய்து அவரை வர சொல்லும் சிம்பிள் ஐடியா மட்டும் அவர்களுக்கு தோன்றவில்லையாமா. மகனுடைய மொபைல் நம்பரை ட்ரேஸ் செஞ்சு நாமக்கலுக்கு செல்லும் எக்ஸ் MP அம்மா அவர் கோவாவில் இருப்பது மட்டும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காமலே இருக்கிறாங்க. ஹீரோயின் சதா சர்வகாலமும் எதையாவது வாயில போட்டு மென்றபடி தெரியும் புதுமுக நாயகி அனன்யா நடிப்பையும் அழகாக மென்று தின்று ஜெயித்திருக்கிறாரு. சசியோடைய தங்கையாகவும் விஜய் வசந்தோடைய காதலியாகவும் வலம் ஒரு அபிநயா அனன்யாவே சில இடங்களில் தூக்கி சாப்பிட்டு விடுகிறார். அபிநயா நிஜத்துல வாய் பேச முடியாதவராமா. ஆனா இந்த படம் பார்க்கும்போது நம்ப முடியாது. வாய் பேச முடியாத அபிநயாவே டப்பிங் குரல் உதவியுடன் பேச வைத்திருப்பது தமிழ் சினிமாவுடைய புதிய முயற்சி. லாஜிக் இல்லா மேஜிக். நாமக்கல் காதலியை கரம் பிடிக்க நண்பனுடைய உதவியை நாடி வரும் நாகர்கோயிலுடைய இளைஞனின் பேச்சிலும் சரி, அவருடைய மாஜி MP அம்மாவுடைய பேச்சிலும் சரி நாகர்கோயில் பாசை இருக்குது. நாமக்கல் காதலுடைய அப்பா யானவேலுடைய பேச்சில் இருந்து கொங்கு தமிழ் அளவில் கூட இல்லாமல் போனது வருத்தம். அதே போல ஒரு மாஜி MPயும் மிகப்பெரிய தொழில் அதிபரும் தங்கள் பிள்ளைகளுடைய காதலை இத்தனை தூரம் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் என்பது புரியாத புதிராக இருக்குது. இந்த லாஜிக்கலை கொஞ்சம் கூட யோசிக்க விடாம சமுத்திரக்கனியோட டைரக்ஷனும் சுந்தர் சி பாபுவோட இசையும் SR கதிர் கேமராவும் யோசிக்க விடாமல் கொண்டு போன விதம் அருமை. இந்த படத்துல வர ஒரு சில வசனங்கள், முறைப்பெண்ணை திருமணம் செய்து தர நிபந்தனை போடுகிற மாமாவிடம் பதிலுக்கு உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா என பிரேம்ஜி ஸ்டைல்ல சசி அடிக்கும் டயலாக்கு அக்மார்க் மாதிரி. காதல் திருமணத்துக்காக ஆள் கடத்தல் வைபத்தில் மொக்கை ஃபிகருக்கெல்லாம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுடா அப்படின்னு பரணி சொல்லும் வசனமும், நண்பனுடைய நண்பன் எனக்கு நண்பனே என்கிற நட்புடைய லைன் விறுவிறுப்பும் திரைக்கதையும் பரபரப்பு ஆக்ஷனையும் இணைந்து செம ஜாலியாக கதையோட பின்னி இருக்கிறாரு இயக்குனர் சமுத்திரக்கனி. நண்பனின் காதலியை கடத்த
நடத்த போகும் வழியில் சம்பந்தமே இல்லாமல் கவர்ச்சி குத்தாட்டம் போடுவது, கான்ட்ராக்ட் சமையல் வேலை என்ற கதை திடீரென ட்ராக் மாறுவது போன்ற இடங்கள் கத்திரிக்க தப்பிய காட்சிகள். இந்த படத்தோடைய நீளம் அதிகமாக இருந்தாலும் அதையும் திகு திரைக்கதையால் மறக்கடிக்க வைக்கிறார் ஜாலியான நாடோடி மன்னர்கள். சென்னை, மதுரை, திருநெல்வேலி என்று இந்த 3 ஊருக்குள்ளேயே ஜாலி எடுத்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவே ராஜபாளையம், நாமக்கல் என்று நடுநிலை ஊர்கள் பக்கம் திருப்பி இருப்பது ஆடியன்ஸ்களுக்கு புதிய அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவியோடைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.